ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி 27th டிசம்பர். ஸோ இன்றைக்கான மார்க்கெட் மூவ்மெண்ட் என்னவாக இருக்குன்றதை ப்ரீ அனலைசிஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ மார்க்கெட்டில் நேற்று பார்த்தீங்கன்னா டிசம்பரோட மந்த் அண்ட் எக்ஸ்பைரி முடிஞ்சுது. ஸோ மந்த் அண்ட் எக்ஸ்பைரிலையும் பெரிய பையிங் ப்ரெஷரும் இல்லாமல் செல்லிங் ப்ரெஷரும் இல்லாமல் சைட்வேஸ்லேயே மார்க்கெட் முடிஞ்சுது. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் இன்னும் சைட்வேஸில் இருக்கிறதுனால ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமான 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்வேஸ்ன்றது 23,700லேருந்து 23,850 வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. மார்க்கெட்டில் நம்மளுக்கு பையிங் ப்ரெஷரு இன்னும் எதுவும் ஃபார்ம் ஆகாத பட்சத்தில் மார்க்கெட் இன்னும் நம்மளுக்கு டவுனாக போக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் ஹை, பையிங் ப்ரெஷர் இல்லாமல் செல்லிங் ப்ரெஷர் ஹையாக இருந்ததுனாக்கா இந்த சைட்வேஸ் உடைக்கும் போது நம்மளுக்கு மார்க்கெட் அகைன் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய. அதனால் நம்ம மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் எதுன்றதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு ஸோ ரெசிஸ்டன்ஸில் செல்லிங் சைடில் நின்றுனாக்கா டெய்லி நம்ம ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டில் நம்ம அடுத்தது 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு அப்புறம் லோயர் டைம் ஃப்ரேமான 15 மினிட்ஸ் பார்ப்போம். ஸோ இன்ட்ராடேக்கு 15 மினிட்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இன்ட்ராடேயில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 15 மினிட்ஸில் நம்ம எதிர்பார்த்த கரெக்ஷன் இன்னும் அப்படியே தான் இருக்குது, எந்த ஒரு பிரேக் அவுட்டும் இல்லாமல். 15 மினிட்ஸில் நம்மளுக்கு இருக்க ரெசிஸ்டன்ஸ், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 23,950 இருக்குது ரெசிஸ்டன்ஸ். கரெக்ஷன் 15 மினிட்ஸ் கரெக்ஷனோட ஃபார்மேஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கல் மாதிரி ஃபார்ம் ஆகிருந்தது. ஸோ அதோட மேஜர் ட்ரெண்ட் லைன்னு பார்க்கும்போது டாப்பில் ரெசிஸ்டன்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ பாட்டமில் நம்மளுக்கு சப்போர்ட்ஸை கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா பையிங் ப்ரெஷரே இங்கே சுத்தமாக இல்லைன்றது 15 மினிட்ஸில் தெரியுது. ஸோ 15 மினிட்ஸில் கண்டினியூஸாக ஒரு பிரேக் ஆகும்போது நம்ம நல்ல ஒரு செல் பார்க்கலாம். நம்மளுக்கு இந்த ட்ரையாங்கிளோட பிரேக் அவுட் பையிங் சைடில் வருன்ற பட்சத்தில் மேக்ஸிமம் டார்கெட்டாக 23,950 நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா அந்த கரெக்ஷனோட டாப்பான 23,850 டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த கரெக்ஷனோட ஓவரால் ஹைட், ஸோ இந்த மாதிரி ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் வந்து அது நமக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த கரெக்ஷனோட டோட்டல் ஹைட் என்னவோ அந்த ஹைட்டுக்கான மூவ்மெண்ட் தான் நம்மளுக்கு பிரேக் அவுட்டோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ அந்தமாதிரி நம்மளுக்கு இப்போதைக்கு பையிங் ப்ரெஷர் இல்லாமல் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதால ஸோ செல்லிங் ப்ரெஷரில் நம்ம பிரேக் அவுட் ஆச்சுனாக்கா ஸோ அந்த சைடில் எத்தனை பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் வரும்ன்றதை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த கரெக்ஷனோட ஹைட்டோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 23,700லேருந்து 850 வரைக்கும் இருக்குது, ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த 150 பாயிண்ட்ஸ்ன்றது எப்போ இந்த ட்ரையாங்கில் பிரேக் ஆகுதோ அப்போ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் அது 23,500 வரைக்கும் நம்மளுக்கு டார்கெட் இருக்குது. ஃபர்தர் மூமெண்ட்ஸை நம்ம மார்க்கெட்டோட லைவ் அனாலிசிஸ் தான் பார்த்தாகணும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் லைவில் என்ன மாதிரி பையிங் ப்ரெஷர் வருதா செல்லிங் ப்ரெஷர் வருதான்றதை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு மண்டேக்கான ப்ரீவியஸ் என்னன்றதை பார்த்துருவோம். அதேமாரி என்னோடய டெலிகிராம் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.